நண்பர்களே, நான் சுந்தர் மகாலிங்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வார வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஃபேமிலியோட ஹாப்பியாக நல்லபடியாக நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வருஷம் நமக்கு ரொம்ப நல்லது அமையட்டும்னு எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கிரெடிட் கார்டு வந்து ஒரு பேசிக்கான கிரெடிட் கார்டு. ஒரு கிரெடிட் கார்டு கேமுக்குள்ளே என்ட்ராகிற ஒரு சாதாரண ஆட்கள் இப்போ தான் சம்பளம் வாங்குறீங்க, சேலரி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி கடன் பெருசாக வாங்கினதில்லை, இப்போ தான் கிரெடிட் கார்டுக்குள்ளே என்ட்ராக போகிறேன். உங்களுக்கு 20 வயசு ஆகலாம், 25 வயசு ஆகலாம், 30 வயசு ஆகலாம், 35 வயசு ஆகலாம். ஸோ அது மேட்ரு கிடையாது. ஆனால் இப்போ தான் நீங்கள் கார்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து நான் இந்த கார்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கார்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆன்லைன் ஆஃப்லைன் டிஸ்கவுண்ட்ஸில் எங்கே போனாலும் எஸ்பிஐ கார்ட்ஸ் தான் கேட்குறேன். நான் ரீசெண்டாக ரிலையன்ஸ் ஸ்டோர் போயிருந்தப்போ, லுலு மால் போயிருந்தப்போ, அப்புறம் வேறு 2-3 கடைக்கு போயிருந்தப்போ, ஈவன் அமேசானில் தீபாவளி சேல், கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் டே சேல், இந்த மாதிரி பார்க்குறப்போ எங்கே பார்த்தாலும் எஸ்பிஐ கார்ட்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்களே தவிர வேறு கார்ட்ஸ் பெருசாக கேட்குறதில்ல. நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கார்டை உங்களுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன் இந்த கார்டு நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த கார்டை இப்போ நீங்கள் வாங்கி நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்வைப் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்பிஐக்கு மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கார்டு நான் இத்தனை வருஷம் வாங்கினேன், கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு இந்த கார்டை வந்து லைஃப் டைம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க அப்படி நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா அவங்க லைஃப் டைம் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை எனக்கு கார்டு அப்கிரேட் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ஒரு நல்ல கார்டு அப்கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயம் இருப்பாங்க. HDFC மாதிரி ஒரு நொட்டோரியஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கார்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த கார்டை பற்றி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து எஸ்பிஐயோட சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு. இப்போ இந்த கார்டு வந்து அழகாக ரீவேம்ப் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன் இந்த கார்டை நான் சொன்னேன், அது ஒரு பேசிக்கான கார்டு. இது வந்து ஒரு வருஷோட ஃபீஸே ரூ. 499 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. ஃபஸ்ட் எடுத்தோடனே ரூ. 499 18+ ஜிஎஸ்டி. இந்த கார்டு 1 வருஷம் 1.5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் இந்த மாதிரி நம்மளை கேட்டப்போ, டெலிகிராமில் கேட்டப்போ, நம்ம அது எப்படி அனுப்பணும் மெயில் டிராஃப்ட் அவருக்கு ஆரம்பிச்சு அதை அப்படியே அனுப்பிச்சோடனே வித்தின் ஒரு 15-20 நாளில் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. லைஃப் டைம் ஃப்ரீயாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாசிபிள் இல்லைன்னாங்க. அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்டை க்ளோஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் மெயில் அனுப்பிச்சோம், டிராஃப்ட் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்க வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க, அதை ஒரு 20 நாள் ப்ராசஸில் அதையும் நமக்கு லைஃப் டைம் ஃப்ரீ பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது உங்கள் கிரெடிட் கார்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால், இது என்ன பண்ணலாம், உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸ் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டெலிகிராமில் 1-on-1 டிஎம் பண்ணலாம். ஸோ நான் டெலிகிராம் லிங்க் கீழே தரேன். இது வந்து எந்த விதமான அமௌண்ட்டோ ருப்பீஸோ எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் என்கிட்ட தாராளமாக சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரே காரணமே தவிர வேறு இந்த மாதிரி காசோ கன்சல்ட்டிங் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ அதனால் காசு கேட்டால் அது நான் கிடையாது. ஸோ நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். நான் வந்து கம்ப்ளீட்லி இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது சரி, வாங்க பார்க்கலாம். இந்த கார்டு நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணேன்னு, இந்த கார்டு நீங்கள் ரூ. 500 கட்டி ஃபீஸ் கட்டினோடனே வாங்கினோடனே உங்களுக்கு ரூ. 500 மதிப்புள்ள அமேசான் வவுச்சர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அமேசானோட கிஃப்ட் கார்டு, அமேசான் பே கிஃப்ட் கார்டு. ஸோ அந்த கார்டு வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னால் ரூ. 500 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் விஷயம், இந்த கார்டு ஏன் பெஸ்ட்டுனா, இந்த கார்டை வச்சு நீங்கள் இவங்களோட ப்ரிஃபர்டு மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்களோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ரூ. 100க்கும் 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு ரூ. 100க்கு 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து ரூ. 0.25 பைசா. ஸோ 10 × 2.5, 0.25 = 2.5 rupees, which is 2.5%. ஒவ்வொரு ரூ. 100க்கு 2.5% உங்களுக்கு திருப்பி வருது. இது ஒரு நல்ல டீல் தான். ஆக்சுவலாக நல்ல ஒரு ரிவார்ட்ஸ் தான். ஒரு பேசிக்கான கார்டுக்கு ஹை எண்ட் கார்ட்ஸ் போகிறீங்கன்னா அது வேறு ரேஞ்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு HDFCயோட டைனஸ் கிளப்போ, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோ, ஐசிஐசியோட எமிரேட்ஸ் ப்ரைவேட் மெட்டலோ, ஆர் இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஏவியோஸ் கார்டோ, இந்த மாதிரி கார்ட்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டிஃபரன்ஸஸ் அது வந்து வேறு. அது வந்து 16, 17, 18% டிஃபரன்ஸ் கிடைக்கும். பட் அதுக்கேற்றப்பல உங்களுக்கு சேலரி இருக்கணும். மாதம் 3 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், 2 லட்ச ரூபா சேலரி இருக்கணும், நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கணும், அண்டு குறிப்பாக அந்த கார்டு சர்வ் பண்ணுற சிட்டியில் நீங்கள் இருக்கணும். ஆனால் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. எஸ்பிஐ வந்து பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் இருக்கனால ஸோ மேக்ஸிமம் 99% எல்லா ஊர்லேயும் எஸ்பிஐ சர்வ் பண்ணுறாங்க. 100% சொல்லலாம், ஆனால் ஒரு சில இடத்துல இருக்கலாம் போகலாம். ஸோ அதனால் நான் 99%ன்னு ஒரு இக்கனை வைக்கிறேன். ஸோ அதனால் எல்லா ஊரில் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். கிராமங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு ரூ. 100க்கு தராங்க. யார் யாருக்கு தராங்கன்னா, இங்கே பாருங்கள், அப்போலோவில் மெடிசன்ஸ் வாங்கினாலோ, அப்போலோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாலோ, அப்புறம் புக் மை ஷோவோ, கிளியர் ட்ரிப்பு, டாமினோஸ் வந்து கிஃப்டர் போர்ட்டலில் போய் டாமினோஸ் கிஃப்ட் கார்டு வாங்கினாலோ, ஐஜிபி ட்ராவல் போர்ட்டல், மிந்த்ரா ட்ரெஸ்ஸு, நெட்மேட்ஸ் வந்து மெடிசன்ஸு, ஸ்விக்கி சாப்பாடு, யாத்ரா அதுவும் ட்ராவலிங் போர்ட்டல் தான். ஸோ மேக்ஸிமம் எல்லா சுற்றி மெடிசன்னு, சாப்பாடு, கிராசரிஸு,
அதுக்கு ஏன்னா ஸ்விக்கியில் இன்ஸ்டாமார்ட் கிராசரிஸ் இருக்குது, அப்புறம் மிந்த்ராவில் ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் ஹவுசஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எல்லாமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் 2.5 ருபீஸ் திருப்பி கிடைக்கும். அதாவது 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸு. அண்ட் ஆல் அதர் ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ், மற்ற ஆன்லைன் ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் விச் இஸ் 1.25 ருபீஸ். ஸோ 1.25% பரவாயில்ல. ஏன்னா மற்ற கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதில் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் இதில் இன்க்ளூஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குன்னா, இந்த இன்சூரன்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அண்ட் ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷன் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷன் எப்போ பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ரிலையன்ஸ் டிஜிட்டல் இந்த மாதிரி கடைக்கு போய் ஸ்வைப் பண்ணுறப்போ, குறிப்பாக ஆசூஸ் மாதிரி கடையில் இப்போ SBI ஆஃபர்ஸ் தரான். அங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் தரோம். 40,000 லேப்டாப்பை 4,000 டிஸ்கவுண்ட்டில் 36,000 நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 36,000 நீங்கள் வாங்கினீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரேட்டு. அந்த மாதிரி சேவிங்ஸ் ரேட் பண்ணுறப்போ, இந்த மாதிரி 500 கார்டு அந்த மாதிரி இது பண்ணுறப்போ ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே 1 லட்ச ரூபாயை யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஜனவரி 1 கார்டு வாங்குறீங்க, டிசம்பர் 31 ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 2,000 ரூபா மதிப்பில் கிளியர் ட்ரிப் கிஃப்ட் கார்டோ இல்லை யாத்திரா கிஃப்ட் கார்டோ கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு கிஃப்ட் கார்டு கிடைக்குது. ஸோ அதுவும் விச் இஸ் 2% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் இது 2%ங்கிறப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ ரொம்ப நல்ல ரிட்டர்ன் ஆக்சுவலாக இது. அப்புறம் ஃபியூவல் சர்சார்ஜ் வே ஆஃப் பண்ணுறாங்க. 500 ரூபாலேருந்து 3,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா வே ஆஃப் பண்ணுறாங்க. 500 ரூபாய் கீழே போட்டிங்கன்னா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வே ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ 500 ரூபாய்க்கு மேலே போகணும். என்னை கேட்டால் நான் ஃபியூவல் கிரெடிட் கார்டை தவிர வேறு எந்த கிரெடிட் கார்ட்லையும் பெட்ரோல் டீசல் போடுறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மக்களே. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த கார்டில் பெட்ரோல் ஃபியூல் போடாதீங்க. அதுக்கு SBI BPCL கார்டோ இல்லை உங்களுக்கு எந்த கார்டு ஈகோ சிஸ்டத்துலையும் நான் மாட்டவே விரும்பலைன்னா, இப்போ பேசாமல் UPI கையில் காசு கொடுத்துருங்க, இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணிடுங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா எந்த கார்டு எந்த இதுக்கு நீங்கள் டிப் நாங்கள் தெரியல. நான்லாம் BPCL கார்டு வாங்கிட்டேன்னா, இப்போ BPCL பங்க்கில் மட்டும்தான் பெட்ரோல் போடணும்னு நான் ஆப்வியஸாக BPCL நல்ல மைலேஜ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த பங்கை தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறேன். அண்ட் எங்கள் ஏரியாவில் நல்ல ப்ரெசன்ஸ் இருக்கனால அது நல்லா இருக்குது. அண்ட் என்னென்னா, அந்த கார்டு நான் லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு 2 டைம்ஸ் பைக்கு எனக்கு ஒரு 2 டைம்ஸ் ஃபில் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காச்சு. இந்த வாட்டி இப்போவே எனக்கு ஒரு 1 டைம் ஒரு 1,200 ருபீஸ் வரைக்கும் எனக்கு இப்போ ஓச்சர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடியாக இருக்குது ரெடி பண்ணுறதுக்கு. அண்ட் மோரோவர் இந்த இயருக்குள்ளே எப்படியும் எங்கேயோ போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு வருஷத்துக்கு எப்படி 2,000 3,000 ரூபாய்க்கு கிஃப்ட் கார்டே கொடுக்குது. கிஃப்ட் கார்டு மீன்ஸ் பெட்ரோல் ஃபியூல் டீசல் ஃபில் பண்ணுற அளவுக்கு எனக்கு கொடுக்குது. ஸோ என் பைக்குக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி டேங்க் ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் அந்த கார்டை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் இந்த கார்டில் என்னென்னா, உங்களுக்கு இந்த SBI சிம்பிள் கிளிக் கார்டு இருக்குல்ல, இந்த கார்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு ஒவ்வொரு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே யூஸ் பண்ணாலே போதும், ஆனுவல் ஃபீ வே ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் நம்ம இந்த டேப் அண்ட் பே இருக்குல்ல, அது இதில் இருக்குது, எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த கார்டை பற்றி இந்த சொன்ன. இந்த கார்டோட ஃபீஸ் 499 ரூபா ப்ளஸ் GST. ஆட் அண்ட் கார்ட்ஸ்க்கு எந்த ஃபீஸும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா 3.5% ப்ளஸ் GST இருக்குது. ஸோ ஃபாரின் ட்ரான்சாக்ஷன் இந்த கார்டு செட் ஆகாது. ஒரு பேசிக்கான கார்டு, ஒரு நல்ல ஒரு ரிவார்ட் ரேட் உள்ள கார்டு ஆன்லைன் பர்ச்சேஸுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குற கார்டுனா இந்த கார்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பெருசாக இப்போ இருக்குது என்னென்னா, இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் இந்த கார்டு தராங்க. வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் பல பேருக்கு இந்த கார்டை கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக இன்கம் ப்ரூஃப் இல்லை, ஒர்க் என்கொயரி இல்லை, பேக்ரவுண்ட் செக் இல்லை, நல்ல சிபில் இருந்தால் போதும் டக்குன்னு கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் வீடியோ KYC இல்லாமல் SBI எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வீடியோ KYC இல்லாமல் உடனே இந்த கார்டை உடனே அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால இந்த கார்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒன் ஆஃப் த ஹைலி ரெக்கமெண்ட் கார்டு. டிஸ்கவுண்ட்ஸ்க்கு, ஆஃபர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த கார்டு பெஸ்ட்டு கார்டு. ஸோ அதனால் இந்த கார்டு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. அண்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தரும் என்ன சந்தேகங்கள் இருக்கோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஒவ்வொரு தடவையும் ஒரு புது கிரெடிட் கார்டோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த ஆண்டு 52 வாரம் 52 வீடியோ குறையாமல் போடுவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.